துபாயில் இயங்கி வரும் கிரீன் குளோப் அமீரக அரசு அனுமதி பெற்ற சமூக நலக்குழுவின் சார்பில் அதன் உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்களை கௌரவிக்கும் பொருட்டு ரமலானின் மேன்மையை பிரதிபலிக்கும் பொருட்டு துபாயில் 27ஆம் நோன்பின் இப்தார் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சிங்கப்பூர் ஹவுஸ் உரிமையாளர் மற்றும் அமீரக காங்கிரஸ் தலைவர் டாக்டர் அப்துல் மாலிக், கேப்டன் தொலைக்காட்சி, தவசி தொலைக்காட்சி வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கேபிஎல், ஜாகா பிரிண்டிங் நிறுவன உரிமையாளர் ஷா மற்றும் குடும்பத்தார்கள், அன்வர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவன உரிமையாளர் அன்வர்தீன், பென்சைபான் நிறுவனத்தின் சிஇஓ சந்திரசேகர், மெரிடியன் மேக் நிறுவனத்தின் சிஇஓ சுரேஷ் ரோவே, தோளதிபர் முதுஜா, AWR நிறுவனத்தின் நிறுவனர் வசந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஊடகத்துறை நிபுணர் இதேதுல்லா தினேஷ் மற்றும் இந்து குடும்பத்தார்கள், துபாய் காவல்துறையில் பணியாற்றும் மாயங்குடி ஜமாத் தலைவர் முகமது ஆரிஃப் MCA, டீசன் கேர் நிறுவனர் ரஃபீக் மற்றும் குழுவினர், துபாய் மைந்தர் நஜீர் ஜாஃபர், தமிழ் சங்கம் ஷாஹில் அமத், கஸ்தூரி குடும்பத்தார்கள், பீமா குடும்பத்தார்கள், ரூபன் குடும்பத்தார்கள் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்து சிறப்பித்தனர். நிகழ்வில் கிரீன் குளோப் நிறுவனர் ஜாஸ்மின் அபுபக்கர் வரவேற்புரை நிகழ்த்தி கிரீன் குளோப் அமைப்பின் சேவைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து விளக்கினார். நிகழ்ச்சியை கிரீன் குளோப் உறுப்பினர் தாகீர் நெறியாள்கை செய்தார். நிகழ்வின் ஒரு பகுதியாக கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்கள். அத்துடன் கிரீன் குளோப் அமைப்பின் உறுப்பினர்களான ரசூல், தாஹிர், அப்துல் ரஹ்மான், பீர் முகமது சஃபீர் ஆகியோர்களுக்கும் மற்றும் தன்னார்வலர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கி மரியாதை செய்யப்பட்டன. கலந்து கொண்ட அனைவருக்கும் இஃப்தார் சுவையான உணவு மற்றும் தேநீர் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும், நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. வருகை தந்த சிறப்பித்த அனைவரையும் கௌரவிக்கும் பொருட்டு சிங்கப்பூர் ஹவுஸ் உரிமையாளர் டாக்டர் அப்துல் மாலிக் அவர்கள் தங்களின் பங்களிப்பாக அன்பளிப்புகளை வழங்கி சிறப்பித்தார். மேலும் வருகை தந்த அனைவருக்கும் சமூக ஆர்வலர் அவர்கள் உணவுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சி வெகு சீரும் நடைபெற்றது. ஒலிப்பதிவாளர் கூத்தாநல்லூர் தாகிருடன் வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் KVN. துபாய் கேப்டன் டிவி செய்தியாளர் KV கமல். இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம்